Hi friends, welcome to Raji Krishna's Kitchen. இன்னைக்கு நம்ம மனதை மயக்கும் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த மஷ்ரூம்ல இருக்கிற சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாம். இது நேச்சுரலாவே இன்சுலின் லெவலை ஜாஸ்தி பண்ணும். அதனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற ஐரன் சத்துக்கள் ஹீமோகுளோபின் லெவலை வந்து ஜாஸ்தி பண்ணும். அதனால அனிமிக்கா இருக்கிறவங்க இதை அடிக்கடி கன்சியூம் பண்றது ரொம்ப நல்லது. இது பேட் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி குட் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணும் அண்ட் உடல் வலிமையை கூட்டும். அதை விட முக்கியமானது, இதை குக் பண்ணால் கூட இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து போகாது. வாங்க இவ்வளவு ஹெல்த்தியான இந்த மஷ்ரூமை வச்சு நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது நான் ஒரு 400 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணியிலே ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து 2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, அதே அளவுக்கு தான் நான் தேங்காய் பாலும் வந்து சேர்க்க போகிறேன். அடுத்தது வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீளமாக சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 5 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கூடையே 2 பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நான் வந்து 4 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய். இதுதான் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் நெய், லெமன் ஜூஸ் வந்து 1 லெமன் ஜூஸு, அடுத்தது வந்து தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அடுத்தது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு. அடுத்தது ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த புதினா வந்து எங்கள் வீட்டிலையே வளர்ந்தது, அதையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துட்டேன். பொன் நிறத்துக்கு வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகா அண்ட் வெங்காய கலவையை வந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா அண்ட் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பொடி வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், தனியா பவுடர், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ பொடி வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடணும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பொடியெல்லாம் வதங்கிருச்சு. அடுத்தது வந்து நம்ம மஷ்ரூமை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ மஷ்ரூம் வந்து பாதி வெந்திருக்கு, நல்லா தண்ணி விட்டுருக்கு. அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம லெமன் ஜூஸையும் தயிரையும் வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு, மசாலா வாசனை எல்லாமே போயிருச்சு, தண்ணி கூட நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் 2 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தேங்காய் பால் 2.25 கப்பு தண்ணி சேர்க்குறேன்னா. நம்ம ஒரு தடவை ஜீரக சம்பா அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதே தண்ணியவே நான் எடுத்துக்கிறேன். அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கலவை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே நம்மளோட அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி அண்டு புதினா இலையை தூவி கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு நான் 10 மினிட்ஸு ஃபுல் சிம்மில் வேக விட போகிறேன். 10 நிமிஷம் ஆன உடனே அடுப்புலேருந்து இறக்கிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் இறங்கின உடனே நம்ம வந்து குக்கர் மூடியை திறந்துட்டு அதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மறுபடியும் 10 நிமிஷம் வந்து அதை மூடி வைக்கணும். அவ்வளவுதாங்க, நம்ம மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இந்த மஷ்ரூம் பிரியாணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நீங்களும் செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.